அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் உடைய செக்ஷன் 139 140. ஏன் நம்ம செக்ஷன் 138 பார்த்த பிறகு 139 140 பார்க்கணும்னு சொன்னோம்னா, பிரிசம்ஷன் எந்த அளவுக்கு ஒரு நீதிமன்றம் எடுத்துக்கணும், ஒரு அனுமானம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், இல்ல நம்ம பிராக்டிஸ் ஓரியன்டா அப்ளை பண்ணும் போதா இருக்கட்டும், ஒரு கோர்ட் இப்படிதான் இந்த விஷயத்த அனுமானிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் அந்த செக்ஷனை நம்ம அப்ளை பண்ண முடியும். சரி, இப்ப செக்ஷன் 139 என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். செக்ஷன் 139 பிரிசம்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் ஹோல்டர். சோ அப்ப இது யாரு செக் வாங்குறாங்களோ, யாரு செக் வச்சிருக்கிறாங்களோ அந்த நபரை தான் இங்கே நம்ம ஹோல்டர்னு குறிப்பிடுறோம். சோ அந்த நபருக்கு சார்பா சாதகமா ஒரு அனுமானம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிராயர் இருக்கார்ல, அந்த செக்கை எழுதி கொடுப்பவர், வரைபவர், அவர் ஏதோ விதமான கடனை இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாரு, இல்ல வேற ஏதாவது ஒரு சொத்துக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ அதர் லைபிலிட்டிக்காக இவருக்காக எழுதி இந்த செக்கை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் இந்த நீதிமன்றம் கருதணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செக்க அந்த ஹோல்டர் போயிட்டு என்கேஷ் பண்றதுக்காக, அதாவது கலெக்ஷன் எடுக்கிறதுக்காக போறாரு. அப்ப அந்த செக் டிஸ்ஆனர் ஆச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்க நம்ம எப்படி கருதணும்? அது இவருடைய கடனுக்காகவோ இல்ல இவருடைய லயபிலிட்டிக்காகவோ, அது முழுமையாவோ இல்ல பகுதியாகவோ அதுக்கு பதில் இந்த செக்க கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம ஒரு அனுமானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, எவிடன்ஸ் ஆக்ட்ல நம்ம ஆல்ரெடி மே பிரசியூம், ஷால் பிரசியூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னு 3 விஷயம் பார்த்தோம். சோ அதையுமே நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சோ மே பிரசியூம்னா நீதிமன்றத்தோடைய டிஸ்கிரிஷனரி பவர், அவங்க இந்த விஷயத்த எடுத்துக்கலாம், எடுத்துக்காமலையும் போலாம். அண்ட் ஷால் பிரசியூம் போது நீதிமன்றம் இவ்வாறுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த மறுதளிக்கிறதுக்கு ரிபர்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது அதை வச்சு அவங்க ரிபர்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீதிமன்றம் இவ்வாறுதான் கருத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த விஷயம் இதுதான், இது மேல இது ரிபர்ட்டபிளோ எதுவுமே பண்ண முடியாது, இதுதான் அறுதியான முடிவாக நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். சோ இப்ப இந்த பிரிசம்ஷன் எதன் கீழே வரும்? ஷால் பிரசியூம் கீழே தான் வரும். சோ ஷால் பிரசியூம் நீதிமன்றம் கட்டாயம் ஏதோ ஒரு கடனுக்காகவோ இல்ல ஏதாவது ஒரு லயபிலிட்டிக்காகவோ தான் இந்த செக்க வரைபவர் இந்த ஹோல்டருக்கு எழுதி கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அனுமானிக்கணும். ஆனா அதுல இருக்கக்கூடிய டிராயர் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமா அதை டிஸ்ப்ரூவ் பண்றாரு, கோஜென்ட் எவிடன்ஸோட தகுந்த சாட்சியத்தோட அதை நிரூபிக்கிறாரு அப்படின்னும் போது அந்த சமயத்துல அங்க நம்ம மாறுபடுமே தவிர மீதி எல்லா இடத்துலயும் நீதிமன்றம் எவ்வாறு கருத வேண்டும்? கட்டாயம் இந்த செக்க டிராயர் ஹோல்டருக்கு ஏதோ ஒரு கடனுக்காகவோ ஏதோ ஒரு லயபிலிட்டிக்காகவோ தான் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ரிலவெண்டான கேஸ் லாஸ பார்ப்போம். பீர் சிங் விசஸ் முகேஷ் சிங், இது 2019ல வந்த கேஸ். இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த அக்யூஸ்டே அவரே வாலண்டியரா கையெழுத்து போட்டு அதை கம்ப்ளைண்ட்ட கொடுத்திருப்பாரு. அது ஒரு பிளாங்க் செக் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இதுல டிராயர் அவருடைய சிக்னேச்சரை ஒத்துக்கிறாரு. அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அவர் அட்மிட் பண்ணலனாலும் ஏதோ ஒரு கடனுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு பொறுப்புக்காகவோ தான் இந்த செக்கை ஒரு வழங்கினாதான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி போய் அது கலெக்ஷன் போகும்போது டிஸ்ஆனர் ஆச்சுன்னா செக்ஷன் 138 அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம அனுமானம் செய்யணும். ஆஸ் பர் செக்ஷன் 139 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு இந்த கேஸ்ல டிசைட் பண்ணிருப்பாங்க. மாருதி உத்யோக் லிமிடெட் விசஸ் நரேந்தர், இது 1998ல வந்த கேஸ். சோ இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட் என்ன டிசைட் பண்ணிருப்பாங்கன்னா, செக்ஷன் 139க்கு கீழே ஒரு பிரிசம்ஷன் ஒரு நபர் எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அந்த ஹோல்டர் இருக்காரு இல்லையா, சோ அவர் இந்த செக்க ஏதோ ஒரு கடனுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு லயபிலிட்டிக்காகவோ இந்த செக்ஷன் 138ல அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு அது அவர் செய்யும் போது அதை எடுத்துட்டு போய் என்கேஷ் பண்ணும் போது அது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும்
அன்லஸ் கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்ட், அது மறுதளித்து வேற ஏதாவது சாட்சியங்களை வச்சு நிரூபிக்காத வரையில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அப்படியே செக்ஷன் 139க்கு பிளே ஆகும் இந்த கேஸ்ல. செக்ஷன் 140 டிஃபென்ஸ் which may not be allowed in any prosecution under section 138. சோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எப்போ வந்து ஒரு டிஃபென்ஸ் வந்து ஒரு டிராயர் எடுக்கிறாரு, அந்த டிஃபென்ஸ வந்து நீதிமன்றம் ஏற்காமல் போகும் அப்படின்னு. அதுல என்ன மாதிரியான டிஃபென்ஸ் அவர் எடுத்திருப்பாரு அப்படின்னா, நான் வந்து செக் கொடுக்கும்போது எனக்கு வந்து இது வந்து அவங்க போய் செக்க போடும்போது கலெக்ட் பண்ண போகும்போது அது ரிட்டர்ன் ஆகும்னு எனக்கு தெரியாதுங்க, இல்ல அது வந்து நான் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியை தாண்டி வந்து அந்த அமௌண்ட் இருந்ததா எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் வைக்கிறாரு. ஆஸ் பர் செக்ஷன் 138ல அவர் வைக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல இந்த விஷயத்தை ஏத்துப்பாங்களா? நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. கோர்ட் அப்படி அலோவ் பண்ணவே பண்ணாது. நீங்க வந்து உங்களுக்கு எப்படி அக்கௌண்ட்ல அமௌண்ட் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்க முடியும், அதே போல உங்களுடைய கெப்பாசிட்டின்றது நீங்க ஒண்ணு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த அமௌண்ட் வரைக்கும் தான் அந்த பர்டிகுலர் டேட் அன்னைக்கு டிரான்சாக்ஷன் ஆகும், இல்ல செக் மூலியமா அவ்வளவுதான் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பிக்சேஷன் இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறதுதான் இங்க செக்ஷன் 140ல சொல்றாங்க. சோ அது ஒரு டிஃபென்ஸா எப்பவுமே அக்யூஸ்ட் சைடு எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? செக்ஷன் 139க்கு கீழே எப்படி ஒரு அனுமானம் இருக்கணும், செக்ஷன் 140க்கு கீழே எப்படி ஒரு டிஃபென்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப டைரக்டா நம்ம ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு தான் போக போறோம். சோ ஜட்மெண்ட் ரைட்டிங்க நம்ம அப்ளை பண்ண கத்துக்கலாம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜட்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல வரப்போகுது. அண்ட் இதுதான் இருக்கிறதுல ஈஸியான ஜட்மெண்ட் கூட நம்ம சொல்லலாம். ரீசன் என்னன்னா, நீங்க கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும், அந்த சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றதுக்கே உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெஸ் டைம்லயே நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும். அண்ட் கண்டிப்பா இதுல இருந்து ஒண்ணு வந்துரும் அப்படின்னு தெரியும். இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸை மட்டும் நீங்க கவர் பண்ணீங்கனாலே இந்த ஜட்மெண்ட்டை எழுத முடியும். இதுக்குன்னு காமனான ஜட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த ஜட்மெண்ட்ஸை வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸ் இருக்க போது. அண்ட் நான் ஆல்ரெடி மெம்பர்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையுமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ அந்த மெம்பர்ஷிப்பை நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் வீடியோஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்ல உடனடியா ஜாயின் பண்ணுங்க. நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வந்து கமிங் சண்டே போஸ்ட் பண்ண போறோம், மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அந்த இன்டிமேஷனை நான் போஸ்ட் மூலமா போடுவேன். நன்றி, வணக்கம்.